இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 36, 37. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேண்டியதா இருக்கிறது, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர் சீக்கிரமாக வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார் என்ற தைரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமை அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்துதான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இதன் கருத்தாக இருக்கிறது. 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் சபை கூடுதலை குறித்து பேசி வருகிறார். 31ஆம் வசனம் வரைக்கும் சபை கூடுதலை விட்டுவிட வேண்டாம் என்ற காரியங்களும், சபை கூடி வர வேண்டியது எத்தனை அவசியமாக இருக்கிறது என்பதையும், மற்றவர்களை போல பிறரை போல நாம் நம்மை நாமே மேய்த்து சபை கூடுதலை விட்டு நாம் போய்விடக் கூடாது என்ற எச்சரிப்பை 31ஆம் வசனம் வரைக்கும் அதை குறித்த காரியங்களை பேசுகிறார். 32லே சகிப்புத்தன்மை, எபிரேய சபை எப்படி ஒரு சகிப்புத்தன்மை உடையதாக இருந்தது, அவருடைய உபத்திரவங்களை எப்படி அவர்கள் சகித்தார்கள், அதிலே எப்படி தைரியமாக இருந்தார்கள் என்று அவர் அங்கே முந்தின நாட்களை நினைத்து பாருங்கள். உபத்திரவம் மிகுந்த அந்த நாட்களிலே, வேதனை மிகுந்த அந்த நாட்களிலே நீங்கள் எப்படி அதை சகித்தீர்கள் என்பதை சொல்லி 33லே நீங்கள் சகித்தது மாத்திரமல்ல, அப்படி உபத்திரவப்பட்ட மற்றவர்களோடும் நீங்கள் அவருடைய உபத்திரவங்களிலே பங்கு பெற்றீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உபத்திரவப்பட்டு அதை சகித்தீர்கள், அதிலே பலன் கொண்டீர்கள் என்பது மாத்திரம் அல்ல, உபத்திரவப்படுகிற மற்றவர்களோடும் நீங்கள் அவருடைய உபத்திரவங்களிலே பங்கு பெற்றீர்கள் என்பது அங்கு முக்கியமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலே நீங்கள் மற்றவர்களோடு உபத்திரவப்பட்டதில் பங்கு பெற்றது மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர்களோடும் அவரோடும் கூட அவருடைய உபத்திரவங்களிலும் அவருடைய பங்கு இருந்ததாக அவர் கொண்டு வருகிறார். 34லே என் உபத்திரவத்திலும் இணைந்து கொண்டதாக, என் உபத்திரவத்திலேயும் இணைந்து கொண்டீர்கள் என்று அவர் கொண்டு வருகிறார். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று அவர் நம்மை குறித்து பொதுவாக சொல்லாதபடிக்கு எபிரேய சபை எப்படி சகித்தது, எபிரேய சபை தனிப்பட்ட முறையிலே அவர்கள் உபத்திரவங்களை பாடுகளை சகித்தார்கள் என்பது மாத்திரம் அல்ல, பாடுபட்ட மற்றவர்களோடும் கூட அவர்கள் இணைந்து அந்த பாடுகளிலே பங்கு பெற்றார்கள். அவனவன் தனக்குரியவைகளே அல்ல பிறனுக்குரிய நோக்குவானாக என்ற கிறிஸ்துவின் சிந்தை என்ற இடத்திலே எபிரேய சபை அங்கே மற்றவர்களுடைய பாடுகளையும் பங்கு பெற்றது. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்காக ஒருவர் பரிதவித்து, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே எபிரேய சபை இருந்தது என்றும், அது மாத்திரமல்ல, நாம் பாடுபடக்கூடிய இடத்திலே தனிப்பட்ட முறையிலே நம்முடைய பாடுகளை சகிக்கிறோம் என்பது மாத்திரம் அல்ல, மற்றவர்களோடு இணைந்து அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்தி, அது மாத்திரமல்ல, என் கட்டுகளிலும் நீங்கள் கருத்தாக இருந்து பங்கு பெற்றீர்கள், பரலோகத்தில் அதற்கான மேன்மையான பங்குகள் உங்களுக்கு இருக்கிறது, உங்களை கொள்ளையாட ஒப்பு கொடுத்தீர்கள் என்று அவர் அங்கு கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எழுதப்பட்ட அந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் கை கொண்டு பாடுகளிலே பங்கு பெற்றார்கள். அதுக்கு மேலாக ஒன்றையும் அவர்கள் கருதி போகவில்லை. அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசித்தார்களோ, என்ன பாடுகளை அவர்கள் பட்டதாக எழுதினார்களோ, எப்படி அந்த பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எழுதினார்களோ, அதிலே அவர்கள் எல்லோரும்
சரியாக இருந்து தங்களுடைய பாடுகளை சகித்தது மாத்திரமல்ல, பாடுகளை பெற்ற மற்றவர்களோடும் கூட அவருடைய பாடுகளிலே பங்கு பெற்றார்கள். அப்போஸ்தலருடைய கட்டுகளிலும் அவர்கள் கருத்தாக இருந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார்கள் என்பதை அவர் சொல்லி, அதுக்கு பின்பாக தான் 35ஆம் வசனத்திலே தைரியம் என்று கொண்டிருக்கிறார். மிகுந்த பலனுக்கேற்ற தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் விடு ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் பிரச்சனைகள் அகன்று உபத்திரவங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறோம் என்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுவா அந்த தைரியத்தை நமக்கு கொண்டு வருகிறது அல்ல. நாம் பாடுகளிலேயும் உபத்திரவங்களிலேயும் நாம் தைரியமாக இருந்து அதை மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் என்பதுதான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையை எல்லாம் நீக்கிவிட்டு சமாதானமாக இருக்கிறோம் என்ற கிறிஸ்தவத்தை குறித்து வேதம் ஒருபோதும் சொல்லவில்லை. பாடுகளின் மத்தியிலே உபத்திரவங்களின் மத்தியில் தான் 1ஆம் நூற்றாண்டின் சபை அது பலம் உள்ளதாக தைரியம் உள்ளதாக அங்கே வெளிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த பலனுக்கேற்ற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். பிரச்சனைகள், கட்டுகள், உபத்திரவங்கள் வரும்போது நாம் தைரியத்தோட இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பிரச்சனைகளோ அந்த பாடுகளோ நம்முடைய விசுவாசத்தை அசைத்து விட முடியாது. யோபு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நீர் என்னை சோதித்து பாரும், நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். யோபு ஒருபோதும் தன்னுடைய பிரச்சனைகளுக்காக தனக்காக வேண்டுதல் செய்யவில்லை. யோபின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் எபிரேய சபை எப்படி மற்றவர்களுடைய பாடுகளில் பங்கு பெற்றதோ அதே போல அவர் யோபுடைய நண்பர்கள் வந்தார்கள். யோபுக்காக அங்கே அவர்கள் தரையிலே உட்கார்ந்து அழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்தார்கள். அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை பேசினார்கள். ஆனால் பாடுகளின் முடிவு என்ற இடத்திலே வரும்போது அவன் ஒரு நாளும் அவன் அசைந்து விடவில்லை. அவனுடைய பாடுகளிலே அவனுடைய உபத்திரவங்களிலே அவன் உறுதியாக தேவனை பற்றி கொண்டான். நீர் என்னை சோதித்து பாரும், நான் பொன்னாக விளங்குவேன் என்ற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நானே அவரை காண்பேன் என்ற தைரியம் அவனுக்குள் இருந்தது. இதுதான் மிகுந்த பலனை அவனுக்குள் கொண்டு வந்தது. பின்பு பிந்திர பகுதியை பார்த்தால் அவனுடைய யோபு அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கக்கூடிய இடத்திலே தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. யோபுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இரட்டிப்பாக திரும்பி வந்தது என்பது தேவன் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம். பாடுகளிலே தேவனை குறித்திருந்த விசுவாசத்தினால் அவன் தைரியமாக இருந்தான். நம்முடைய சோதனை காலத்திலே நம்முடைய பாடுகளிலே நாம் அசைந்து விடுவோம், ஆனால் நம்முடைய பலன் குன்றி போகும் என்பதாக இருக்கிறது. மிகுந்த பலனுக்கேற்ற தைரியத்தை நாம் விட்டுவிடக் கூடாது என்று 35 அதுக்கு பின்பாக தான் 36ஆம் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார். அதுக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. 36லே பொறுமை உங்களுக்கு வேண்டியதா. தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்துதான் நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார். தேவ சித்தம் செய்வது என்றால் என்ன என்றால், நாம் தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே நம்முடைய சித்தம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். சுயாதீன சித்தம், சொந்த நீதி, சொந்த பலன் என்பவைகள் எல்லாம் அழித்துதான் நாம் தேவ நீதியை, தேவனுடைய பலனை, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். குறைவானது என்ன, நிறைவு என்பது என்ன? நிறைவு என்பது தேவனுடைய அன்பு, நிறைவு என்பது தேவனுடைய நீதி, நிறைவு என்பது தேவனிலே நாம் பெறக்கூடிய பலன், நிறைவு என்பது நம்முடைய அறிவை களைந்து தேவ சித்தத்தை செய்யும்படியாக தேவனை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளுதல், அந்த அன்பை அடைந்து கொள்ளுதல், அதன் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னது என்பதை அறிந்து கொள்ளுதல் என்று நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். இப்போலவே தேவ சித்தம் நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஜென்ம சுபாவம், நம்முடைய சுயாதீன சித்தம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டால்தான் நாம் தேவ சித்தம் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. வருகிறவர் கொஞ்சம் காலத்திலே வருவார். வருகிறவர் சீக்கிரமாக வருகிறார், இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார்.
தாமதம் பண்ண மாட்டார் என்ற தைரியம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 37ஆம் வசனத்தில். தேவ சித்தம் என்பது பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சித்தத்தை அளிப்பதாக இருக்கிறது. முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக அவர்கள் தேவ சித்தத்தை செய்யும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அது பரிபூர்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்தவன் என்றால் அது தாவீது தான். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தான் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றின ஒரு மனிதனாக பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதும் கூட தேவ சித்தத்தை செய்யும்படியான காரியங்களில் அவர்கள் இருந்தாலும் அது பரிபூர்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம், ஆபிரகாம் தேவ சித்தத்தின்படிதான் அழைக்கப்பட்டார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு தேவன் அவரை அழைத்து கொண்டு போனார் என்ற இடத்துல தன் இனத்தை, தன் ஜனத்தை, தன் தேசத்தை, தன் தகப்பன் வீட்டை அவர் விட்டு அவர் தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் வா என்று அழைக்கப்பட்ட போது வந்தாலும் கூட தேவ சித்தத்தின் பரிபூரணம் என்பது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டதாகவே காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். லோத்தோடு உள்ள காலங்கள், லோத்து பிரிந்து போன பின்பு 15ஆம் அதிகாரத்திலே இருந்த பிரச்சனைகள், அவன் ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தாலும் கூட கானானை குறித்த வாக்குத்தத்தத்திலே அங்கே அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? பலியிலே 15ஆம் அதிகாரத்தின் பலியிலும் குறைபாடு இருக்கிறது. அந்தகாரம் வந்தது, இருள் சூழ்ந்தது, அவனை நித்திரை மயக்கம் உண்டாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக தான் உன் சந்ததிகள் இஸ்ரவேல் சந்ததிகள் அங்கே ஆபிரகாமின் சந்ததிகள் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் என்று சொல்லப்படும். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் குறைபாடு என்பது பொறுமையாக காத்திருக்கவில்லை என்பதாகவே இருக்கிறது. ஆபிரகாம் பொறுமையாக காத்திருக்கவில்லை. உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு அங்கே சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்ன இடத்துல எலியேசரை எடுத்துக்கொள்ளட்டுமா என்றால் இல்லை, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்ன இடத்துல அங்கே அதுக்காக அவர் பொறுமையோட காத்திருக்கவில்லை. 86 வயது ஆகுது. 86 வயதிலே அவர் காத்திருக்க முடியாதபடிக்கு அங்கே இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். இஸ்மவேலை பெற்றெடுத்து 13 வருடங்கள் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு இருந்ததாக வேதத்தின் எந்த பகுதியிலும் எழுதப்படவில்லை. அவர் கிடைத்ததிலே திருப்தியானது போல்தான் அங்கே இருக்கிறது. 99வது வயதிலே 17ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்ன இடத்துல குறைபாடு, இஸ்மவேல் பிறந்திருப்பது குறைபாடு. அதுக்கு பின்பாக அவன் ஈசாக்கை பெற்றிருக்கிறான். இந்த இஸ்மவேல்னால என்ன ஆச்சு? பிரச்சனை தான். அவன் பரியாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறான். பரியாசம் எப்படி பண்ண முடியும்? யாக்கோபை ஈசாக்கை அவன் பரியாசம் பண்ணுகிறான் என்றால் கிழவனுக்கு பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவன் பரியாசம் பண்ணி இருந்தால் இவனும் 86 வயதில் தானே பிறந்திருக்கிறான். இவன் பிறக்கும்போது 40 வயசு அவருக்கு இல்லையே. இந்த இடத்துல இது இவனுக்கு வேதனையாக தான் இருக்கிறது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். அதுக்கு பின்பாக பலியிடக்கூடிய இடத்திலும் கூட குறைபாடுகள் இருக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று கொண்டு வருகிறார். ஆனால் 12ஆம் வசனத்திலே அங்கே எப்படி எழுதப்பட்டது? 12 வாசி 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடி. புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல். அப்ப நேசகுமாரன் விட்டு போயிருக்குது. 3 பக்கங்களிலே ஒரு பகுதி குறைவாக தான் அங்கே பலியிடப்படுகிறது. பலியிட்டான் என்ற இடத்துல உன் புத்திரன், உன் ஏகபுத்திரன், உன் நேசகுமாரன் என்ற இடத்துல ஆபிரகாம் புத்திரனும் குமாரனையும் அங்கே புத்திரனும் ஏகசுதனையும் அவன் கொடுத்தானே தவிர அங்கே நேசகுமாரன் என்று எழுதப்படவில்லை. அந்த பரிபூர்ணமான பலி என்பது கிறிஸ்துதான் நேசகுமாரனாக பலியாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துதான் பரிபூர்ணமான பலி. கிறிஸ்துதான் பரிபூர்ணமாக அங்கே நேசகுமாரனாக பலியாக்கப்பட்டிருக்கிறார்.
ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் என்பது ஆபிரகாமின் சந்ததியை எகிப்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதுதான் 15ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டது. அது பிற்காலத்திலே நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட குறைபாடுகளை நாம் காணாவிட்டாலும் கூட, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகவில்லை. ஈசாக்கு அவன் மாலையிலே அவன் தியானிக்கக்கூடியவனாக இருந்தான். எத்தனையோ மேன்மையான காரியங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, ஈசாக்கு வயது சென்ற போது அவன் ஆசீர்வதிக்க வேண்டிய அங்கே யாக்கோபை விட்டு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறான். ஏசா என்ற இடத்திலே அவன் சேஷபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினவன். அவன் தேவன் தந்த சேஷபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணி தள்ளியவனை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் தான் இவருடைய மனது இருக்கிறது. இதுதான் எழுத்தின்படி அவர் கண்களை இழந்தார் என்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே தன் சந்ததிகளை குறித்த ஒரு தடுமாற்றம் அவன் சிந்தையில இருந்தது. அதனால்தான் அவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு என்று தெரிந்தாலும் கூட அவன் அதை குறித்து ஒன்றும் செய்யாதபடிக்கு அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்று அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவ சித்தத்தின் குறைபாடுகள் இவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த தேவ சித்தத்தின் குறைபாடு என்பது எப்படி என்றால், அவன் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சித்தம் நொறுக்கப்படுகிறது. அவனை அழித்து நொறுக்கி அவனை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருகிறார் என்றாலும் கூட, தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய அனுபவம் யாக்கோபிலே பரிபூர்ணமாக வரவில்லை. அவன் யாக்கோபாக இருந்து போராடி இஸ்ரவேலாக தன்னை மாற்றிக்கொண்டாலும் கூட அவனுக்கு பரிபூர்ணமான அந்த எண்ணங்கள் மாற்றப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாறி இஸ்ரவேலா வராரு, வேலைக்காரிகளை முன்ன நிறுத்துறாரு, லேயாலை நிறுத்துறாரு, அதுக்கு பின்பு ராகேலை நிறுத்துகிறார் என்றால் அவன் இன்னும் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறான். அதுக்கு பின்பாக தான் அவனுடைய பெயர் சரியாக மாற்றப்படுகிறது. அவன் தன் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய இடத்திலே அவன் மாறுகிறான். இது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் இஸ்ரவேல் என்ற இடத்துக்கு வருவதற்கு அவனுடைய சுயம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர பரிபூர்ணமாக தேவ சித்தம் என்ற இடத்துக்கு அவன் வர முடியவில்லை. அந்த பரிபூர்ணத்தை அவர்கள் அடையாதபடிக்கு குறைபாடுகள் பிதாக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனால் அதை நிறைவாக்கக்கூடிய இடம் என்பது யூதா கோத்திரத்தில் தான் அது நிறைவு பெறுகிறது என்பதை நாம் தெரிவிக்கிறோம். அதுக்கு பின்பாக அங்கே இஸ்ரவேல் என்ற அனுபவத்திலே சவுல் ராஜாவாக வந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் எங்கும் காணப்படவில்லை. அது அவனுடைய விருப்பமாகவே இல்லை. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தனக்கு பெயர் உண்டாக்க வேண்டும், தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தனக்கு பின்பாக தன் குமாரன் அரியணைக்கு வர வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும் என்ற இடத்திலே அவன் தன்னுடைய காரியங்களை தான் அவன் செய்து கொண்டு வருகிறான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் தேவன் தன் இருதயத்தையும் தன் மனதையும் வெளிப்படுத்தி காட்டினாலும் கூட அவன் அதற்கு செவி சாய்க்கிறதாக இல்லை என்பதாக தான். அமலேக்கை நீ அழித்து போடு, அமலேக்கின் மேல் என்றைக்கு யுத்தம் நடக்கும், அமலேக்கு செய்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன், அவனை பூமியில் இராதபடிக்கு அவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இவனுக்கு அதை செய்வதற்கு விருப்பம் இல்லை. கொள்ளையின் மேல் பறக்கிறான். யார் இந்த அமலேக்கு? ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்திலே இந்த அமலேக்கு ஏசாவின் புத்திரன். சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணி தன் சகோதரனை கொலை செய்யலாம் என்று எத்தனம் பண்ணி இருந்த அந்த ஏசாவின் புத்திரன். ஏசாவும் இஸ்மவேலும் அங்கே ஒன்று சேரக்கூடிய இடத்தில் தான் இவன் வருகிறான். அந்த சந்ததியில் தான் இவன் வருகிறான். ஏசாவும் இஸ்மவேலும் ஒன்றாகி விட்டார்கள். யார் அந்த ஏசா போய் தன் தகப்பனுக்கு விரோதமான இஸ்மவேல் இடத்தில் பெண் கொண்டு வருகிறான். ஏற்கனவே அவன் கட்டினது தகப்பனுக்கு தாய்க்கு வேதனை என்றாலும் வேதனையின் மேல் வேதனையை கூட்டக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவனுடைய குமாரன் தான் இந்த அமலேக்கு. இந்த அமலேக்கு பூமியில் இல்லாதபடி அழிக்க வேண்டும் என்று சொன்ன இடத்திலே தன்னை அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுடைய மனதுக்கும் தேவனுடைய இருதயத்துக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு சுயமாக வாழ்ந்துதான் இந்த சவுல் தன்னுடைய ஜீவனை விட்டான் என்பதை நாம் தெரிந்து தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் முற்றிலுமாக அழித்து
நாம் பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்வதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. முதலாவது நாம் நம்மை மரணம் என்ற இடத்துக்கு ஒப்புவிக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார் என்று கலாத்தியர் நிருபக்காரர் சொல்கிறார் 2:20. அப்போ சுயத்துக்கு மரிக்க வேண்டும். சுயத்துக்கு மரிப்பதுதான், நாம் பாவத்துக்கு மரிப்பதுதான், சரீரமானது பாவத்துக்கு மரித்ததாகவும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 9-10 ரோமருக்கு எழுதினோம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பாவத்து நிமித்தம் மரித்ததாக சரீரம் இருக்க வேண்டும் என்றால் சுயாதீன சித்தம் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்க வேண்டும். ஜென்ம சுபாவம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்க. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் பிழைத்ததாகவும் இருக்க வேண்டும். அப்ப எது அப்படின்னா, முற்று பாவமில்லாத வாழ்க்கை என்பது தான் தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. சுயாதீனம் இல்லாதது என்பதுதான் தேவ சித்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாவம் என்பது என்ன? நம்முடைய ஜென்ம சுபாவமும் நம்முடைய சுயாதீன சித்தமும் சேர்ந்து நடப்பிக்கக்கூடிய கிரியைகள் தான் பாவம் என்று நாம் கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், உங்கள் ஆவியானது நீதி நிமித்தம். நீதி என்பது என்ன? தேவ சித்தம் செய்வதுதான் நீதி. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் நீதி என்ற இடத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு சவுல் அங்கே தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதாக இருக்கிறது. அவன் அங்கே அமலேக்கை முற்றிலுமாக அழிக்கவில்லை. கொலையின் மேல் பறக்கிறான், முற்றிலுமாக தள்ளப்பட்டு போகிறான். பெலிஸ்தேன் நிமித்தம் அவன் அங்கே தன் ஜீவனை வெறுத்து அமலேக்கினாலே அவன் தலை வெட்டப்படுகிறான். அமலேக்கின் ஒரு நோடு தான் அவன் தலை வெட்டினதாக சொல்லுகிறான். ஆக சத்துருக்களை தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் இரக்கம் பாராட்டாதபடிக்கு அழித்து விடுங்கள் என்பது இஸ்ரவேலர்களுக்கு எழுத்தின்படி சொல்லப்பட்டது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு விரோதமாக அந்நியமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பகுதிகளை நாம் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அதுக்குதான் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமலேக்கியா சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணின ஏசாவின் சந்ததி தான் இந்த அமலேக்கு என்பதை நாம் தெரிந்து, தேவ சித்தத்தின் பரிபூரணத்துக்கு நிழலாட்டம் என்பது தாவீதாகவும் அதன் மெய்ப்பொருள் என்பது இயேசு கிறிஸ்துவாகவும் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து, தேவ சித்தத்தின் பரிபூரணம் என்பது நிழலாட்டம் தாவீது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாகவே தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறான். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார், அவனை உனக்கு பதிலாக இந்த ராஜ்யபாரத்தின் மேல் கொண்டு வருவார் என்று சவுலுக்கு சொன்ன நாளில்தான் இந்த தாவீது அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறான். அதுக்காக தான் 40 வருஷத்தை கொடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்புதான் அவனை தள்ளி தாவீதை ராஜாவாக கொண்டு வருகிறார் தேவன். என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி தாவீதுக்கு இருக்கிறது. தாவீது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதனாக இருந்தார். உரியா சந்ததி ஒன்று தவிர என்று அதை கூட அப்படிதான் தேவன் கையாளுகிறார். உரியா சந்ததி ஒன்று தவிர அவன் எல்லாவற்றிலும் உத்தமமாக இருந்ததாக தேவனே சாட்சி கொடுக்கிறார். உரியா சந்ததி ஒன்று தவிர அன்று தேவன் அதை மன்னித்து விட்டார். ஆனால் இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், தேவனே அவனை மன்னித்து இருக்கிறாரே, அவனை உரியாவின் மனைவிக்கு பெற்றெடுத்தவனை தான் ராஜரீகத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார், சாலமோனை அடுத்தபடியாக. தேவன் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறது காரணம் அவன் தேவனுடைய ஊழியர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவன் தன்னை தாழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற இடத்துல தாவீது இரக்கம் பெற்றிருக்கிறான். தாவீது தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் என்ற இடத்திலே அவன் இருக்கிறான். இங்கே தேவனுடைய பயங்கர்களை பயக்கக்கூடிய இடத்திலும் தேவனை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கக்கூடிய இடத்திலும் அவன் இருக்கிறான். இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த தன் சத்துருக்களுக்காக அவன் எப்பொழுதும் பரிதவிக்கக்கூடியவனாக, அவன் புலம்பல் பாடக்கூடியவனாக இருக்கிறான். தேவனை கேட்டுதான் எல்லா யுத்தங்களையும் நடப்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
அங்கே அபிகேயால் ராஜாவை பார்க்க வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீர் தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அப்படின்னா அவன் தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய பராக்கிரமசாலி, அவன் தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய வல்லமையான கருவியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். தாவீது என்பவர் தேவ சித்தத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதன் உண்மை பொருளாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிபூரணம் எல்லாம் யூதா கோத்திரத்தில் தேவ சித்தத்தின் பரிபூரணம் என்பதற்கு நிழலாட்டமாக தாவீதும் மெய்ப்பொருளாக இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவிலே பாவம் இல்லை, அவர் பாவம் அறியவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் என்பது என்ன? சுயாதீன சித்தம், ஜென்ம சுபாவம் என்ற ரெண்டு காரியங்களை சொன்னோம். இந்த சுயாதீன சித்தமும் ஜென்ம சுபாவமும் இயேசு கிறிஸ்துவிலே இல்லை. நான் சுயமாய் ஒன்றையும் செய்கிறதில்லை. என்னை அனுப்பின பிதா எதை செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளையே நான் செய்கிறேன். நான் சொந்தமாய் ஒன்றும் பேசுகிறதில்லை. என் பிதாவாகிய தேவன் எதை பேச சித்தமாக இருக்கிறாரோ அவைகளே பேசுகிறேன். என் உபதேசமும் என்னுடையது அல்ல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியவில்லை என்று 3 சாட்சிகள் அவருக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே அவர் பாவம் செய்யவில்லை. 22 தான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசி. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். பிரதான அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்ட அந்த பேதுரு அப்போஸ்தலன் அவரோடு இருந்து அவர் சொன்ன சாட்சி, அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் வஞ்சனை காணப்படவில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். அவரிடத்தில் அவர் பாவம் செய்யவில்லை என்ற சாட்சி பேதுரு அப்போஸ்தலன் கொடுத்த பின்பு அவரிடத்தில் பாவம் இல்லை என்ற சாட்சியை யோவான் அப்போஸ்தலன் கொடுக்கிறார். யோவான் 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை என்று அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான், அவருடைய இருதயத்திலே பாவம் இல்லை, அவருக்குள் பாவம் வாசமாக இருக்க சாத்தியமே இல்லை என்ற சாட்சியை கொண்டு வருகிறார். நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியாக்கப்பட்டிருக்கிறாரே, அவரிலே பாவம் இல்லை என்ற சாட்சி அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கிறார். அதற்கு பின்பாக அவரிடத்தில் போய் அவரோடு இருந்து அவரிடத்தில் உபதேசங்களை கற்றுக்கொண்ட பேதுரு அப்போஸ்தலன், அங்கே பவுல் அப்போஸ்தலன், அவர் பாவம் அறியவில்லை என்று சொல்கிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்ல வேண்டும்? அவரை அறிகிற அறிவுக்காக அவரோடு இருந்து தன்னை ஒப்பு கொடுத்தவன் என்ற இடத்திலே அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் பாவம் அறியவில்லை என்ற சாட்சியை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே சொல்லுகிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்ற பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை என்று இந்த 3 அப்போஸ்தலர்களும் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அவருடைய சாட்சிகளும் இருக்கிறது. துரோகியாகிய யூதாசும் கூட அவர் குற்றமற்ற ரத்தம் என்று சாட்சி கொடுக்கிறார். துரோகியாகிய யூதாசுடைய சாட்சி என்ன? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காண்பித்துக் கொடுத்தேன். அவர் மரிக்கக்கூடிய இடத்துல அங்கே 100க்கு அதிபதியுடைய சாட்சி என்ன? இவர் தேவகுமாரன் என்ற சாட்சி. இப்படி அவருக்கு பல சாட்சிகள் இருக்கிறது. இது இல்லாதபடிக்கு 2 சாட்சிகளை பிதாவாகிய தேவன் 2 இடத்திலே அவர் கொடுக்கிறார். முதலாவது அவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சாட்சி. 2 மறுரூப மலையிலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்ற சாட்சி. 2 சாட்சிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சாட்சியை உடைய ஒரு ஜீவியம் தான் கிறிஸ்து இயேசு பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்தார் என்பதாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சாட்சி ரோம நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் எழுதுகிறார்.
மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்ற சாட்சி அவருக்கு இருக்கிறது. அவர் தாவீதின் குமாரன் என்ற சாட்சி, மனுஷகுமாரன் என்ற சாட்சி இருந்தாலும் கூட அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்ற சாட்சியை வேதம் நமக்கு கொடுக்கிறது. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், மரித்தோரிலிருந்து உயிர்த்த பரிசுத்தமுள்ள ஆவியினாலே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது எப்படி தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினாரோ அதனுடைய நிறைவு என்பது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை இதுதான் தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் என்ற இடத்திலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் என்பது நாம் நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக அழிப்பதாக இருக்கிறது. நம்முடைய சுயம், நம்முடைய சுய சிந்தை, நம்முடைய சுய கிரியை, நம்முடைய சுய நீதி, நம்முடைய சுய பலன் என்பதுதான் நீங்கள் சரீரத்திலே பாவம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் உங்கள் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது என்றால் அவருடைய சரீரத்தின் கிரியைகளை நாம் அழித்தால்தான் நாம் ஜீவனிலே நிலை பெற முடியும். அந்த ஜீவன் நமக்குள் இருந்து பரிபூர்ணமான ஜீவனை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அப்பொழுதுதான் கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பது நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிகிறோம். சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் உங்கள் ஆவியானது அங்கே நீதி நிமித்தம் பிழைத்ததாகவும் இருக்கிறது என்று நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்பது என்ன? உங்களுடைய சுயாதீன சித்தத்தின்படி வாழ்ந்தால் மரணம் நமக்கு நிச்சயம். ஏனென்றால் நம்முடைய சுயாதீன சித்தம் என்பது பாவமாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவம் என்பது பாவமாக இருக்கிறது. அது நமக்குள்ளே மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ அவரை பற்றி விசுவாசத்தினாலே வரக்கூடிய நித்திய ஜீவன் என்று அவரை குறித்த விசுவாசம் என்பது அவரை குறித்த அறிவோடு ஒப்பிடத்தக்கதாக அவருடைய அறிவினால் தான் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவரை அறிந்தால் அவருடைய அன்பும் விசுவாசம், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இது அன்பே பெரியது. அன்பின் அடிப்படையில் தான் விசுவாசம், அன்பின் அடிப்படையில் தான் நாம் அவரை அன்பு கூறுகிறோம் என்ற அடிப்படையில் என்பது அவரை அறிகிற அறிவில் தான் அந்த அன்பு நமக்கு வருகிறது. விசுவாசம், நம்பிக்கை இந்த அன்பில் தான் நிலை பெற்றிருக்கிறது. பரிசுத்தமும் கூட இந்த அன்பில் தான் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். பிதாவாகிய தேவனில் அவர் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறார் என்று உறுதியாக சொல்லக்கூடிய இடம் என்பது என்ன என்றால் அவர் பரிபூர்ணமாக தன்னுடைய சித்தத்தை முற்றிலுமாக பூமியிலே அழித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவகுமாரன் என்ற இடத்திலே அவரை அறிந்து கொள்கிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டேன் என்று கொண்டு வருகிறார். அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டு அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் அவரோட உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். எப்படியாவது அவரோடு எழுந்திருக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலருடைய ஆசை. அதுதான் இப்படி அப்போஸ்தலர்கள் எழுதுகிற இந்த நீதி நெறிகளை நாம் கற்றுக்கொண்டு அந்த உபதேசங்களை கைக்கொண்டு ஜீவித்து தேவ சித்தத்தை பரிபூர்ணப்படுத்தி நம்முடைய ஜீவியத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேற்பட்டதையும் நாம் தேடி அடைகிறது அல்ல, அதுக்கு தாழ்வானதையும் நாம் அடைந்து கொள்வது அல்ல. சரியாக அந்த ஆதி சபை அடைந்து கொண்ட அந்த அனுபவங்களை நாம் இந்த நாளிலே அடைந்து கொள்ளும்படியாக தான் இவைகள் நமக்கு போதனைகளாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். இயேசு பரிபூர்ணமாக அதை நிறைவேற்றினார். அந்த நீதியை நாம் அடைந்து கொள்ளும்படியாக, விசுவாசத்தினாலே அந்த நீதியை நாம் அடைந்து கொள்ளும்படியாக, நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரும்படியாக நமக்கு தடையாக இருந்த எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல நம்மையும் அவர் உலகத்திலிருந்து பரிபூர்ணமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டது போல கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம்
நம்முடைய கரை திரை பிழை என்ற இடத்திலே நம்முடைய கரை நீக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பிழை நீக்கப்படுகிறோம், நம்முடைய திரை நீக்கப்படுகிறது என்ற இடத்திலே. வாதைகளிலே 9வது வாதை என்பது 3 நாள் அந்தகாரம். அந்தகாரத்துக்கு பின்பாக அங்கே தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. இவர்களோ இரத்தத்தினால் காக்கப்படுகிறார்கள் என்ற இடத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே அதை போலவே ஒரு பலியாக்கப்படுகிறார் என்பதற்கு நிழலாட்டமாக அவர் தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக 3 மணி நேரம் அந்தகாரம், அதற்கு பின்பாக முதற்பலனானவர் பலியாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாவங்கள் நீங்க, அக்கிரமங்கள் நீங்க, அவருடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமும் மகிமையுமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் என்ற இடத்திலே நம்முடைய கரை திரைப்பிழை என்ற குறைபாடுகள் நீங்க நம்மை நிறைவாக்குவார். எப்ப? தமக்கு முன்பாக மகிமையிலேயே அதை நிறைவாக்குவார். இந்த நாட்களே நாம் நம்முடைய சுயாதீன சித்தத்தை நாம் பலியாக்க வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவத்தை நாம் அழிக்க வேண்டும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு இனி நாம் மனதும் மாம்சமும், முன்னே நீங்கள் மனதும் மாம்சமும் விரும்பின வழிகளில் நடந்தீர்கள். அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிரோடே கொண்டு வந்திருக்கிறார். எப்படி உயிரோடே கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நாம் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்றால், அக்கிரமங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டு நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக வெளிப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவன் நமக்குள் எப்படி பலன் செய்கிறது? கிறிஸ்து நம்மில் இருப்பதினாலே பலன் செய்கிறதாக இருக்கிறது. ஆனபடியினாலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றால், ஆவியின்படி நடக்கக்கூடிய இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ரோமர் முதல் பகுதியில். அதுக்கு பின்பாக ஆவியின்படி நடக்கிறது மாத்திரமல்ல, ஆவியானவராலே நடத்தப்படக்கூடிய இடத்துக்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம். கிறிஸ்து இயேசு உயிரோடு இருக்கிற ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் உங்கள் சாவுக்கு இனமான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. தெய்வீக சுகம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. தெய்வீக ஆரோக்கியம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் என்ற சாட்சி நமக்கு. ஆவியிலே நடப்பது என்பது ஒரு பகுதி, ஆவியானவராலே நடத்தப்படுவது என்பது மற்றொரு பகுதியாக இருக்கிறது. ஆவியிலே நடப்பது என்பது பிரமாணங்களை கேட்டு கை கொண்டு நடப்பது. ஆவியானவராலே நடத்தப்படுவது என்பது நம்முடைய சுயாதீன சித்தங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பரிபூர்ணமாக தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அதற்காகவே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவரை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவர்களை தேவனுடைய அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது என்ற இடத்திலே வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார் என்ற இடத்திலே நாம் இந்த நாளிலே வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுயாதீன சித்தங்களை நாம் முற்றிலுமாக அழிக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்பக்கூடிய அவருடைய சித்தத்துக்கு நாம் பரிபூர்ணமாக ஒப்பு வேண்டும். தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தது போல தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சுயாதீன சித்தங்களை முற்றிலுமாக அழித்தான். அவன் பொறுமையோட காத்திருந்தான். சுயாதீனம் இல்லாதவன் தான் பொறுமையோட காத்திருக்க முடியும். நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். சவுல் சுயாதீனம் இருக்கக்கூடியவன், அவனால் காத்திருக்க முடியாது, அவனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்ற குறைபாடு. இஸ்ரவேல் யாக்கோபு இஸ்ரவேலான இடத்திலே அவருடைய சுயங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டாலும் அவருடைய பரிபூர்ணம் என்பது யூதாவில் தான் நிறைவேற்றப்படுகிறது. நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் பரிபூர்ணமாக அன்பு கொடுக்கக்கூடிய வாக்கு. அவரை பயக்கிற யாவரையும் நான் பயக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை நேசிக்கிற யாவரையும் நேசிக்கக்கூடிய வாக்கு. தேவனுக்கு அடுத்தவைகளை செய்யபடியாக சாவதானமாக ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே தாவீது அங்கே நிழலாட்டமாகவும் இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ணமான உண்மையாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அவரை போல நாம் மாறும்படியாக அழைக்கிறோம். அவரை நம்ம பிரதிபலிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்து அபிஷேகித்திருக்கிறார் என்பது நாம் அவருடைய தன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும்.
நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவருடைய தன்மைகளை அடைந்து கொள்ள, அவருடைய சுபாவங்களை, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதுக்கு பின்பாக மகிமையிலே அவரை போலவே காணப்படுவோம் என்ற நம்பிக்கை. இப்பொழுது கண்ணாடியிலே கண்களை போல காண்கிறோம், பின்பு முகமுகமாய் காண்கிறோம். நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஒன்று நிச்சயம், வருகிறார், அவரை போலவே நாம் காணப்படுவோம் என்று யோவான் அப்போஸ்தலன் நாளிலே சொல்லப்பட்ட வசனம். நம்முடைய ஜீவியத்திலே சுயாதீன சித்தங்களை நாம் முற்றிலுமாக அழித்து, ஜென்ம சுபாவத்தை நாம் நீக்கி போட்டு சுயாதீன சித்தங்களை நாம் முற்றிலுமாக அழித்து தேவ சித்தம் என்ற இடத்திலே தாவீது பரிபூர்ணமாக தேவ சித்தம் என்ற இடத்திலே நிலநாட்டமாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அது நிஜம் பொருளாக இருக்கிறார். அவருக்கு மனவாட்டியாக வரும்படியாக அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக அழித்து, நம்முடைய சரீரமானது பாவத்துக்கு மரித்ததாயும் நம்முடைய ஆவியானது நீதிக்கு பிழைத்ததாக இருக்கும்படி தேவ சித்தம் என்ற நீதிக்கு நம்ம முற்றிலுமாக கொடுப்போம். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜீவியத்தின் குறைபாடுகள் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர் நமக்காக பாவ நிவாரண பலியாக்கப்பட்டிருக்கிறார். நாம் பரிபூர்ணமாக தேவ சித்தம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்தின் குறைபாடுகளை அவர் நீக்கி மகிமையிலே தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்ற நம்பிக்கை, கரை திரை பிழை அற்ற ஒரு மகிமையான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே சொன்ன இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம்.